ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். நான் அங்க கௌசல்யா. நீங்க திருப்பதி போகும்போது 300 ருபீஸ் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து போயிருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரீ டோக்கன் எடுத்து டைரக்டா சாமி தரிசனம் செய்யறதா இருந்தாலும் சரி, ஸோ அகாமடேஷன் ரொம்பவே முக்கியமானது. நீங்க ஆன்லைன்லேயே கூட அகாமடேஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால புக் பண்ண முடியல அப்படின்னா டைரக்டா எப்படி கோயிலுக்கே போய் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நான் திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட அகாமடேஷன் வந்து எப்படி புக் பண்ணீங்க, ரூம் எல்லாம் எப்படி புக் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்க ரூம் புக் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ஆதார் கார்டு ஜெராக்ஸும் மொபைல் நம்பரும் வச்சுக்கோங்க. ரூமோட அவைலபிலிட்டியை பொறுத்து பாத்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் அலோகேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து இத்தனை ரூம் அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. இத்தனை பேர் வந்து ரூமை வெக்கேட் பண்ணி போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து ரூம் அலோகேட் ஆகும். அன்மேரிட் கப்புள்ஸ்க்கும் சிங்கிள் பர்சன்ஸ்க்கும் ரூம் வந்து தரவே மாட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் யார் இருந்தீங்கன்னா போய் கேட்க கூட போயிடாதீங்க. அந்த பக்கம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? திருமலா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்கும். சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வெளியவே நிறைய பேர் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கவுண்டர் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு கியூல நிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. மோஸ்ட்லி நீங்க போனோடனே கியூல நின்னா அது உங்களுக்கு வந்து ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கும். ஸ்லாட் வைஸ் பாத்தீங்கன்னா உள்ள சென்ட் பண்ணுவாங்க. எந்த கியூ ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு போய் அந்த கியூல போய் நின்னுக்கோங்க. ரூம் யாரு புக் பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டை உள்ள எடுத்துட்டு போங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ரூம் புக் பண்ண போறேன், ஆனா என் கையில என் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போனேன்னா கண்டிப்பா ரூம் தர மாட்டாங்க. சோ நான் உள்ள போய் புக் பண்ண போறேன்னா என்னோட ஆதார் கார்டை மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. கூடவே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்க கையில வச்சிருக்கிற மொபைல் நம்பரும் வச்சுக்கோங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு போக போக தெரியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கேள்வி இப்போ முக்கியம். நான் ஆதார் கார்டை எடுத்துட்டு நம்ம உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா நம்மள வந்து வெப்கேம்ல போட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டுல இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நம்மள கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்லிப்பை வந்து நம்ம கையில கொடுத்து அனுப்புவாங்க. நீங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து நல்ல கிளாரிட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நான் புக் பண்ணும்போதெல்லாம் அந்த ஜெராக்ஸ் வந்து கிளாரிட்டியா இல்லாதனால ஆதார் கார்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேனே ஆகல. சோ அவங்களால ரூமே புக் பண்ண முடியல. நான்லாம் ஒரிஜினலே எடுத்துட்டு போயிருந்தேன். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் ஜெராக்ஸ் வந்து கிளாரிட்டியா கூட எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சோ நீங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு போறீங்கன்னா கிளாரிட்டியா பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரிஜினலை கூட எடுத்துட்டு போயிருங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. நீங்க ஸ்லிப்பை வாங்கின ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நீங்க புக் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் இருக்கும்ல, அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் பண்ண ரூமோட அட்ரஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் 20 மினிட்ஸ்க்கு மேல உங்களுக்கு அந்த அட்ரஸ் வரல அப்படின்னா சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வெளியில ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி 2 வச்சிருப்பாங்க. ஸோ அதுல போய் உங்க ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் எந்த அட்ரஸும் வரலன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரூம் அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. ரூம் அலோகேட் பண்ண 20 மினிட்ஸ் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல எங்கேயா சாப்பிட்டு வந்துருவோம், இல்லை எங்கேயா போயிட்டு வரலாம் பக்கத்துலன்னு சொல்லி யாரும் முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு மெசேஜ் வந்து 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா நம்ம செக்இன் பண்ணிருக்கணும் அந்த அட்ரஸ்க்கு போய். இன்கேஸ் நம்ம அங்க போகல அப்படின்னா நம்ம ரூம் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு அலோகேட் ஆயிரும். சொல்லவே இல்லை. ஸோ நீங்க குரூப்பா வந்திருந்தீங்க, ஃபேமிலியோட வந்திருந்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு ஆளாச்சும் நேரா போய் அந்த அட்ரஸ்ல செக்இன் பண்ணிருங்க. ரூம் ரெண்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்கு 50 ருபீஸ், 100 ருபீஸ், 1000 ருபீஸ் சொல்லி 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம ரூம் புக் பண்ணும் போதே சிஆர்ஓ ஆஃபீஸில் எந்த ரூம் வேணும்னு சொல்லி அங்கேயே கேட்டுக்கணும். ஸோ அதுபடி தான் நமக்கு வந்து ரூம் அலோகேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் 50 ருபீஸ் ரூம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 50 ருபீஸ் ரூமு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த டைம் பாத்தீங்கன்னா நாங்க புக் பண்ணும்போது 1000 ருபீஸ் ரூம் தான் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாங்க 1000 ருபீஸ் ரூமே புக் பண்ணிட்டோம். 50 ருபீஸ் ரூம்க்கும் 1000 ருபீஸ் ரூம்க்கும் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் டிஃபர் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். 1000 ருபீஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்ல பில்டிங்கே பில்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஸ்லிப் எடுத்து டைரக்டா ரிசப்ஷனுக்கு போனா போதும், அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி நம்மள ஒரு போட்டோ எடுத்துட்டு நம்ம ரெண்ட் 1000 ருபீஸ் பிளஸ் டெபாசிட் அமௌண்ட் ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்க 2000 ருபீஸ் பே பண்ணிட்டு
ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் பக்கத்துலேயே ஒரு ரெஜிஸ்டர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரூம் கீ வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்லிப்பை நம்ம ரொம்பவே பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம செக் அவுட் பண்ணும்போது இந்த ஸ்லிப்பை காட்டினா மட்டும்தான் நமக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். முக்கியமான விஷயம், நீங்கள் ரூம் ரெண்ட் பே பண்ணுறதுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டான கார்ட் பேமெண்ட்டு, யூபிஐ பேமெண்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. கேஷ் எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். எங்களுக்கு அலோகேட் பண்ண பில்டிங்ல பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து வச்சிருந்தாங்க. காமனான சார்ஜ் பாயிண்ட்லாம் இருந்துச்சு வெளியிலேயே. இது தாங்க எங்களுக்கு அலோகேட் பண்ண 1000 rupees ரூம். நல்ல ஸ்பேஷியஸா இருந்துச்சு. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 காட்டும் செப்பரேட்டா பில்லோ அப்புறம் பெட்டு எல்லாமே இருந்துச்சு. ஒரு டேபிள், 2 சேரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல்ல மஸ்கிட்டோ நெட்டு போட்டு வந்துருது. ஸோ நீங்க டே டைம்லனாலும் சரி நைட் டைம்னாலும் சரி ஜன்னலை ஓப்பன் பண்ணும்போது நல்ல காத்து வந்து வரும். மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கனால நல்ல சேஃப்டியா கூட இருந்துச்சுங்க. ரூம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதால 2 ஃபேன் வந்து கொடுத்திருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட்டுக்குன்னு தனித்தனியா டஸ்ட்பின் வச்சிருந்தாங்க. வாஷ் பேஷன், மிரர் கூட இருந்துச்சு. நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கான ஜக்கு, அதுக்கப்புறம் டம்ளர் கூட இங்க வச்சிருந்தாங்க. ரொம்பவே நீட்டா இருந்துச்சுங்க. இந்த ரூம்ல ரொம்ப ஸ்பெஷலே என்னன்னா டாய்லெட் பாத்ரூம் தான். ஏன்னா பாத்ரூம்லயே உங்களுக்கு ஹீட்டர் வந்து அட்டாச் பண்ணி வந்திருந்துச்சு. ஏன்னா 50 rupees ரூம்ல எல்லாம் நம்ம தனியா வெளியில போய் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஹீட்டர் வந்து அட்டாச் பண்ணியே வந்திருக்கு. ஆல்சோ உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இந்தியன் டாய்லெட்டும் ரெண்டுமே உள்ள இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்க புதுசா இருந்துச்சு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. கூடவே 2 பக்கெட்டு, 2 மக்கு, சோப் ஸ்டாண்டுன்னு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி எல்லாமே பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1000 rupeesக்கு இந்த ரூம் ஒர்த்துன்னு தோணுச்சுங்க. ஸோ நைட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் சாமியை பார்த்துட்டு அகைன் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ செக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கீயை வந்து சரண்டர் பண்ணிட்டு ரிசப்ஷனில் நம்மளோட ஸ்லிப்பை சரண்டர் பண்ண உடனே நம்ம செக் அவுட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 5 working daysக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெபாசிட் அமௌண்ட்டு நம்ம எந்த அக்கௌண்ட்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோமோ அதே அக்கௌண்ட்ல அந்த 1000 rupees வந்து கிரெடிட் ஆயிடும்னு சொன்னாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அந்த 1000 rupees கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க. நீங்கள் டைரெக்டாக திருப்பதி திருமலால சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக் பண்ணுறது இவ்வளோ சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.